நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த 2 வாரங்களாக எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர், எழுத்தாளர், ஆசிரியர் திருமதி ரோக்ஷினி அருள்ஞான ரட்னம் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக கதைக்கப் போகின்றோம். குறிப்பாக நீங்கள் முதல் வாரத்திலே சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய பாடசாலை கல்வியில் இந்த உயர்தர கல்வியிலே நூலகத்திற்கு அதிகமாக சென்று நூல்களை வாசித்த மாணவி என்கின்ற ஒரு பெருமை எனக்கு இருக்கின்ற அது தொடர்பாக பரிசில்களையுமே பெற்றிருக்கின்றேன் என்று நீங்கள் முதல் வாரத்திலே சொல்லியிருந்தீர்கள். அது தொடர்பாகத்தான் தற்பொழுது நான் கேட்க போகின்றேன். உங்களுடைய அந்த காலகட்டத்தில் நீங்கள் படித்து வருகின்ற அந்த காலகட்டத்தில் இருந்த வாசிப்புக்கும் தற்பொழுது நீங்கள் ஒரு ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறீர்கள். தற்பொழுது ஆசிரியர் வளவாளராக இருக்கிறீர்கள். மாணவர்களுடனான உறவு பல ஒரு 19 வருடங்களுக்கு மேலதாக இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்களுடைய வாசிப்பு பழக்கமும் அன்றைக்கு இருந்த உங்களுடைய வாசிப்பு பழக்கத்திற்கும் எவ்வாறான ஒற்றுமைகள் அல்லது போனால் வேற்றுமைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள்? நாங்கள் அன்றைய கால பகுதியிலே எங்களுக்கு புத்தகம் வாசிப்பதுதான் ஒரு பொழுதுபோக்காக காணப்பட்டது. அது மட்டுமில்லாது அன்றைய காலப்பகுதியில் நாங்கள் செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்கின்ற பத்திரிகை வாசித்தலும் காணப்பட்டது. ஆனால் தற்சமயம் மாணவர்கள் பத்திரிகை வாசிக்கிறதா, நூலகத்துக்கு சென்று நூல்களை வாசிக்கிறதுன்ற பயன்பாடு குறைவென்று தான் சொல்ல, எல்லாரும் வண்டி இல்லை, ஆனால் குறைவானதாகத்தான் காணப்படுகிறது. இப்போ பாடசாலைகளில் கூட இந்த பத்திரிகைகளை வேண்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல வாசிக்கிற மாணவர்களோட தொகை மிகவும் குறைவாக காணப்படும். இப்போ நாங்கள் போய் பத்திரிகையை வாசிக்கிறோம், ஆனால் மாணவர்கள் அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் தான் செல்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையுமே பார்த்து கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் இதை விடவும் சில மாணவர்கள் அந்த வாசிப்பில் ஈடுபாடுடையவர்கள் அதுகளை வாசித்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் கூறுகிறீர்கள் மாணவர்களிடத்தை வாசிப்பு பழக்க வழக்கம் வெகுவாக குறைந்து வருகின்றது. அவ்வாறு அவர்களை வாசிப்பு பழக்க வழக்கத்திற்கு தூண்டுவதற்கு என்ன செய்யலாம்? குறிப்பாக நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள், அதை தாண்டி பெற்றோராக கூட இருக்கிறீர்கள். அதுக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே வாசிப்பு பழக்க வழக்கத்தை தூண்டுவதற்கு மாணவர்களுக்கு எவ்வாறான வழிகாட்டலை செய்யலாம்? நான் மாணவர்களுக்கு கூறிய ஒரு விடயம், முடியும் என்றால் முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய். அதாவது உன்னால் 7 மண்டா செய், உன்னால் செய்ய வாசிக்க முடியுமாண்டா நிறைய புத்தகங்களை தேடி வாசி. உன்னால் அந்த பக்கம் உனக்கு போக முடியலையோ நீ பயிற்சி செய், அதுக்காக உனக்குரிய நேரத்தை ஒதுக்கி செய்யப்ப. குறிப்பாக எங்களோட வீட்டிலே கூட நான் பத்திரிகைகள் வேண்டி வைக்கிறது வழக்கம். என்னுடைய மகள் கூட சிறு வயதிலேருந்தே பாடசாலைக்கு செல்லும் முதலே அந்த பத்திரிகைன்ற பெரிய தலையங்கங்களெல்லாம் வாசிச்சுட்டு தான் செல்வாள். ஆனால் அப்படி இப்போத்த ஆனால் இப்போ பத்திரிகையை எடுத்து வாசிக்க சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னத்தை இதை வாசிக்கிறது, ஆனால் பயிற்சி, அந்த எழுதுகிற பயிற்சியும் நிச்சயமாக வேணும். இப்போ அது வெகுவாக குறைஞ்சு கொண்டு தான் போகுது கூடுதலாக. கட்டாயம். அதற்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். ஒரு படிக்கின்ற நேரம் இருந்தாலுமே அதை தாண்டி ஒரு அரை மணித்தியாலமாகவது கதிரையில் மேசையில் இருந்து ஒரு புத்தகத்தையோ அல்லது பத்திரிகையோ வேறு ஏதாவது ஒன்று எழுத்து மூலமாக தாள்களில் உள்ளவற்றை வாசிக்க கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. குறிப்பாக புதிய இந்த காலத்தில் எல்லாமே ஃபோனுக்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் சொன்னதை போல இப்போ பாடசாலைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை, நாங்கள் அண்மை காலமாக பார்த்த ஒரு விடயம் தான் கொரோனா காலம், அதை தாண்டி எங்களுடைய இந்த பொருளாதார பிரச்சனையில் பாடசாலைகள் எல்லாம் முடங்கி இருக்கின்ற போது நாங்கள் ஆன்லைன் மூலமாக தான் ஜூம் கிளாஸினூடாக தான் நிறைய காலமாக படித்திருந்தோம். அவர் இருக்கையில் நாங்கள் புத்தகத்தில் தாளை தொட்டு புத்தகத்தை தொட்டு படித்த காலம் போய் தொடுதிரையினூடாக நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி படிக்கிற காலத்தை தான் வந்திருக்கின்றோம். ஒரு புத்தகத்தை தொட்டு வாசித்து அதனுடைய அந்த எழுத்துக்களை நாங்கள் கையால் தொட்டு வாசிக்கின்ற பொழுது அது ஆழமாக மனதில் பதிகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. தொடுதிரையினூடாக நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி படிக்கைகள் அது அவ்வளவு தூரம் எங்களுடைய மனதில் நிற்காது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதற்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? நிச்சயமாக உண்மை. அதாவது நாங்கள் அதை தொட்டு வாசித்து எழுதிக்கதான் அது மனதில் ஆழ பதியும். மற்றது நாங்கள் அந்த வாசிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே அந்த பழக்கத்தை ஏற்படுத்த வேணும். குறிப்பாக ஆரம்ப கல்வி பிள்ளைகள் அந்த ஈரெழுத்து சொல், மூவெழுத்து சொல் என்று சொல்லி ஒவ்வொரு படிமுறையாக அந்த சொற்களை வாசித்து கொண்டு எழுத்து பொறிமுறைகளுக்கு ஏற்பதை எழுதி கொண்டு போகும்போது அவர்களுக்கு அதில் பெரிய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய வராது.
ஆயினும் இதுகளை விட்டு எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு பின்னே பின்னடைவாக நிற்பார்கள்னு சொன்னால் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலாம் போகக்கூடிய சூழ்நிலை. அதுக்குரிய பயிற்சியை நாங்கள் வீட்டிலேயும் கொடுக்க வேணும், பாடசாலையிலும் அதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேணும். அதுக்கு பொருத்தமாக நாங்கள் எழுதிக்கி அதுக்கு பொருத்தமான பொறிமுறைகளோடு எழுதும்போது பிள்ளையும் அதை ஆரம்ப கல்வியிலேருந்தே போயிட்டுன்னு சொன்னால் அதுக்கு வாசிக்கிற பயிற்சிகள் வந்துடும். நிச்சயமாக நீங்கள் எழுத்து தொடர்பாகவும் சொல்லியிருந்தீர்கள். வாசிப்பு எவ்வளவு தூரத்திற்கு முக்கியமோ அதை போலதான் வந்து எழுத்துக்களும் முக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு பாடசாலை கல்வியை கடந்து அடுத்த நிலைக்கு போகின்றவர்கள் வந்து இந்த கல்வி சூழல் பாடசாலை சமூகம் எழுது போனால் நாங்கள் கல்வி கேட்கின்ற சமூகத்தை தாண்டி அடுத்த ஒரு நிலைக்கு போகின்ற பொழுது வந்து பேனா பிடித்து எழுதுவதை வந்து சரியான அரிதாகிவிட்டது. தொடுதுறையின் வாயிலாக சமூக ஊடகங்களின் வாயிலாக நாங்கள் ஃபோன் எடுத்தோம், எங்களுக்கு ஒரு விடயம் தோணிச்சதுன்னா ஃபோன் எடுத்தோமா டக்குன்னு டைப் பண்ணி போட்டு வைக்கிறோம். பேனா பிடித்து எழுதுவது என்பதை வந்து நீண்ட காலமாக ஒரு அந்த கல்வி சமூகத்தை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த சமூகத்துக்கு நான் சொல்றேன், பேனா பிடித்து எழுதுவதை வந்து அரிதான ஒரு விடயமாக போய்விட்டது. அவ்வாறு இல்லாமல் வந்து எழுத்துக்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பின்பற்ற வேண்டும். என்னதான் சமூக ஊடகங்களில் தொடுதுறை வாயிலாக வந்து டைப் பண்ணினாலோ எழுதினாலோ வந்து பேனா பிடித்து எழுதுதலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் வந்து பாடசாலைகளிலே பல்வேறுபட்ட கவிதை போட்டியாக இருக்கலாம், கட்டுரை போட்டியாக இருக்கலாம், ஆக்கங்கள் இவ்வாறாக போட்டி வைத்து எங்களை தூண்டுவார்கள் எழுதுவதற்கு. அதே பொறிமுறை தற்கால மாணவர்களிடத்தையும் இருக்கின்றது. தற்காலத்தில் இருக்கின்ற பாடசாலைகளிலுமே வந்து இவ்வாறான போட்டிகள், கவிதை போட்டிகள், கட்டுரை போட்டிகள், ஆக்க போட்டிகள் எல்லாம் வந்து வைக்கிறார்கள். ஆனால் மாணவர்கள் எவ்வளவு தூரம் அவற்றில் ஈடுபாடாக இருக்கிறார்கள்? அதில் பங்கு பெற்றுவது மிகவும் குறைவானதாக இருக்கும். அதில் ஆர்வமுள்ள ஒரு சில மாணவர்களால் பங்கு பெற்று போவார்களே, எல்லாரும் வந்து அதில் முழுமையாக பங்கு பெற்று என்பது சரியான குறைவு. அதற்கு என்ன மாதிரியான ஒரு அவர்களை இந்த எழுத்துத்துறையில் ஈடுபடுத்துவதற்கு அல்லது போனால் இந்த கலைத்துறையில் ஈடுபடுத்துவதற்கு, குறிப்பாக நான் இது எழுத்துத்துறையை மட்டும் சொல்லவில்லை, கலைத்துறையும் தான் சேர்ந்து சொல்கின்றேன். பல மாணவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பாரம்பரியமான கூத்துக்கள் தொடர்பாக தற்பொழுது தெரியாமல் இருக்கின்றது. புகைப்படத்தின் வாயிலாகவோ அல்லது போனால் வேறு எங்காவதோ தான் வந்து பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால் வந்து யூடியூப் தளத்தின் வாயிலாக வந்து பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தான் தற்பொழுது அதிகமாக இருக்கின்றது. அவர்களும் இந்த கலைகளில் இருந்து ஒரு கொஞ்சம் விலத்தி நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இவ்வாறான விடயத்தின் பால் வந்து ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கைகள் செய்யலாம்? குறிப்பாக இந்த கூத்து மரபு வழிகள் வந்து இப்போ அருகி கொண்டு தான் போகின்றது. அதற்குள்ள பழக்கக்கூடிய ஆசிரியர்களும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். இப்போ அப்படியான அந்த சூழலில் இருக்கிற மாணவர்கள் பாடசாலையிலையோ இல்லாட்டி சமூகத்தில் பெரிய இருக்கிற அந்த சூழலில் வந்து அதுக்குரிய வளவாளர்களை வைத்து அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாடசாலைகளில் ஒரு விழாவிலேயே அந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கக்கூடிய மாதிரி அப்படி செய்யலாம். இல்லாட்டி நாங்கள் இருக்கிற சூழல்லையே ஒரு நிகழ்வுகளை நடத்தி அப்படியான செயற்பாடுகளை செய்வதற்குரிய எல்லா மாணவர்களையும் முன்னைத்து நாடகத்தையோ கூத்தையோ அப்படியான அதுகளில் அந்த நாடகங்கள் கூத்துக்கள்லாம் நிறைய பேர் உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த கலையில் அவர்களுக்கு அதில் ஒரு ஆர்வத்தை ஈடுபாட்டை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு வந்து பெற்றோரும் ஒத்துழைக்கணும். பெற்றோர் வந்து அதுகளுக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். ஏண்டா மாணவர்களுக்கு டியூஷன் அங்கே படிக்கணும், இதுக்கு போனால் படிக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு எண்ணக்கரை அவர்கள் இருக்கு. அவர்களால தான் இவர்களை அதுக்குள்ளே கொண்டு அப்படி அந்த கலைகளுக்குள்ள கொண்டு போது அவர்களுக்கு வெளியில் வர அந்த வேறு பிரச்சனைகளை இருந்தும் அவர்களை மீட்கக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக இதுவும் பல ஆசிரியர்கள் உங்களை போல வந்து பல எழுத்தாளர்கள் சொன்ன ஒரு விடயம்தான். கட்டாயமாக பெற்றோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சென்ற வாரத்திலே வந்து உங்களுடைய ஆக்கங்கள், உங்களுடைய நூல், உங்களுடைய படைப்பு தொடர்பாக நாங்கள் கதைத்திருந்தோம். தற்பொழுது நான் கேட்கின்ற விடயம், உங்களுடைய எதிர்காலம் இந்த எழுத்துத்துறை தொடர்பாக உங்களுடைய எதிர்கால போக்கு என்னவாக இருக்கின்றது? நான் எதிர்காலத்திலே வந்து நான் ஒரு கொஞ்சம் கவிதைகள் எழுதி வைத்திருக்கின்றேன். அதே போல் சிறுவர் பாடல்களும் எழுதி கொண்டு இருக்கின்றேன். அந்த சிறுவர் பாடல்களை எழுதுவது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக காணப்படுகிறது. அதை எழுதி அதை ஒரு பிரசவம் செய்கிறதுக்குரிய காலம் வரும் பொழுது அதை பிரசவிப்பேன். கட்டாயமாக நீங்கள் ஒரு ஆரம்ப கல்வி நிலை ஆசிரியர் வளவாளராக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் வந்து அந்த சிறுவர் பாடல் தொடர்பாக வந்து இன்னும் அதீத ஆர்வம் இருக்கு என்றது வந்து என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. குறிப்பாக கட்டாயம் தேவையான ஒரு விடயம் தான். நாங்கள் வெறுமனவே வந்து ஒரு துறையில் மாத்திரம் நின்று விடாமல் எங்களுக்கு பிடித்தமான ஒரு துறையிலே பயணிப்பது என்பது வந்து ஒரு
எங்களுடைய மனநிறைவாக கூட இருக்கும். அப்படித்தான் வந்து உங்களுடைய எழுத்துத்துறை உங்களுடைய பிடித்தமான துறையாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த எழுத்துத் துறையிலே வந்து நீங்கள் பயணிப்பதற்கு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் தொடர்பாக சொல்லுங்க. எனக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் எனது விரிவுரையாளர் ஜெயா உதயா, எனது கணவர், மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்கள், ஆசிரியர். எனக்கு பல ஆசிரியர் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே எனக்கு பக்கத்துணையாக இருக்கிறார்கள். நிச்சயமாக. இந்த இவ்வளவு நாள் இவ்வளவு நேரத்தினுடைய இறுதியாக ஒரு கேள்வி. புதிதாக எழுதிக் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? புதிதாக நான் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றது சிறுவர் கூடிய பாடல்கள். அந்த சிறுவர் பாடல்களுக்கு ஊடாக அவர்களுடைய சமூக விழுமியங்களை பிள்ளைகளுக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பகிர்ந்து உண்ண வேணும், பொறாமப்படக்கூடாது. அப்படியான அந்த சமூக விழிப்புணர்வுகளை அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாகத்தான் என்னுடைய சிறுவர் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக. குறிப்பாக இந்த 3 வாரங்களாக தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்து பல விடயங்களையுமே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய எதிர்கால படைப்புகள் நீங்கள் எதிர்காலத்திலே வந்து வெளியிடப் போகின்ற அந்த படைப்புகளுக்கும் நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பிலே வந்து தற்பொழுதே முன்கூட்டியே வந்து நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் மிஸ். நன்றி. தொடர்ச்சியாக 3 வாரங்களாக எங்களுடன் உங்களுடைய நேரத்தை செலவழித்து இணைந்து கொண்டமைக்கும் நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி.